இன்றைக்கி ஈவினிங்காக பசங்க எல்லோரும் பாஸ்தா வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லி 2 விதமாக பாஸ்தா வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஒன்று சுருள் பாஸ்தா, இன்னொன்று சங்கு பாஸ்தான்னு 2 மாடல் வாங்கிட்டேன். எப்படி இருந்தாலும் வயிற்றுக்குள்ளே தானே போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எங்கள் அக்கா தான் செஞ்சா. அப்புறம் ரெட் கலர் வேணுமா ஒயிட் கலர் வேணுமான்னு கேட்டால் பசங்க ஃபுல்லாக ஒயிட்டு வேணாம் ரெட்டு தான் வேணும் அப்படின்ட்டாங்க. சரின்னு தக்காளிலாம் ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டா. அப்புறம் குடமிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு எப்பவும் போல் தான் நம்ம இந்த நூடுல்ஸு இந்த மேகிலாம் கிண்டுவோம்ல அந்த மாதிரி தானே அப்படின்ட்டு எங்கள் அக்காவும் செஞ்சு வச்சிட்டா. ஆனால் இதுக்கு பொடிலாம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் செப்பரேட்டாக தனியாக பொடி வாங்கி மேகி பொடி வாங்கி அதில் லாஸ்ட்டாக தூவி மல்லிச்செடி தூவி இறக்கிட்டா. சூப்பராக இருந்துச்சு. பார்க்கவே டெம்ப்டிங்காக இருந்தது. இப்போ எடிட் தான் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இப்போ பார்க்கவே டெம்ப்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அவ்வளோ செமையாக இருந்துச்சு. பசங்க அப்பா எங்கள் வீடே ஒரு மினி பால்வாடி மாதிரியே இருக்குது. அவ்வளோ ஜாலியாக தான் இருக்குது, ஆனால் சூப்பராக இருக்குது. அப்புறம் பசங்க ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் அப்புறம் ஈவினிங்காக நாங்களும் எங்கள் அக்காவும் த்ரெட்டிங் பண்ண கிளம்பிட்டோம். கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டிலாம் இப்போலாம் நாங்கள் சுற்றுனதே கிடையாது. ஆனால் இப்போ உள்ளவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா சுற்றுறாங்க. நாங்களும் இருந்திருந்தால் சுற்றிருப்போம், ஆனாலும் சுற்றலை. எங்கள் அப்பாவுக்குலாம் த்ரெட்டிங் பண்ணவே பிடிக்காது. நாங்கள் தான் லைசன்ஸ் வாங்கியாச்சு, அதான் மேரேஜ் ஆயிடுச்சு, அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.